இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு? சந்திரிகா அம்மையார் வெளியிட்ட தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பாக கிருணிகாவின் நிலைப்பாடு. தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை. இலங்கையின் தேர்தலை கண்காணிக்க வரும் வெளிநாட்டு அமைப்புகள். கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் தொடர்பான அரசாங்கத்தின் புதிய சீர்திருத்தங்கள். இந்திய இலங்கை கப்பல் சேவையின் பயண கட்டணம் குறித்து வெளியான தகவல். இம்மாதத்தின் முதல் 4 நாட்களில் மாத்திரம் 26,889 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12,24,948 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். இவர்களில் இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதற்கமைய இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மன், சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும் போது வாகனங்கள் இறக்குமதி தொடங்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பாடுகள் காணப்படுவதுடன் கருத்து வேறுபாடுகளும் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, வரி உயர்வால் 2023 மற்றும் 24ஆம் ஆண்டின் தொடக்கம் கடினமான காலமாக இருந்தது. இப்போது பொருளாதாரம் மெல்ல மெல்ல முன்னேறி வருகிறது. முதன்மை வரவு செலவு வரியை பராமரிக்க முடிந்தது. இந்த நடவடிக்கை தனியார் துறையை பாதிக்கிறது. IMF உடன் 6 மாதங்களுக்கு ஒருமுறை கலந்துரையாடல் நடாத்தப்படும். இதனூடாக வளர்ச்சி ஏற்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அத்தனகல தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விசேட கலந்துரையாடல் நிட்டம்புவ கொரகொல்ல பண்டாரநாயக்க ஞாபகார்த்த நூலக வளாகத்தின் முதல் மாடியில் உள்ள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களை அழைத்து சந்திரிகா தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆதரவளிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அங்கு கருத்து தெரிவித்த சந்திரிகா தான் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய கிரீன் பெர்னாண்டோ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பதவியை இழந்தார். இதனால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்காக தாம் நியமிக்கப்பட்டால் அந்த பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக கிருணிகா தெரிவித்துள்ளார். எனினும் அந்த பதவியை தமக்கு வழங்குமாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோரியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாசவை ஊடக நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் ஆட்டுவிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிருணிகாவிற்கு தேசிய பட்டல் ஆசனம் வழங்குவதற்கு ஊடக நிறுவனம் ஒன்று எதிர்ப்பை வெளியிட்டதாக வெளியான தகவல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களுக்கான ஊதியத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறைந்தபட்ச மாதாந்த ஊதியத்தை 17,500 ரூபாவாகவும் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை 700 ரூபாவாகவும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு முன்னர் தனியார் துறை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் 12,500 ரூபாவாகவும் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியம் 500 ரூபாவாகவும் உள்ளது. இது தொடர்பான சட்டமூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பு திருத்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைய
தேர்தல் ஆணையகம் அனுமதி வழங்கியுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு வாக்கெடுப்பை கண்காணிக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைப்புகள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் நாட்களில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் திட்டத்தில் கொண்டுவரவுள்ள புதிய சீர்திருத்தங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடாவில் விவசாயம், மீன் மற்றும் கடல் உணவு பதப்படுத்தப்படும் துறைகளில் காணப்படும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய புதிய தொழிலாளர் நெறிமுறையை கனேடிய அரசாங்கம் உருவாக்கவுள்ளது. இது கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் நிகழும் மோசடிகளை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இதன் மூலம் குறித்த துறைகளில் நேர்மையை மேம்படுத்தி தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் முடியும். மேலும் தொழிலாளர்கள் குறைவான ஊதியத்தில் 20% தாண்டக்கூடாது என்ற விதியை கடுமையாக பின்பற்றவும் கட்டணங்களை உயர்த்தவும் கனேடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்தமானிலிருந்து சிவகங்கை என்ற கப்பல் வரவழைக்கப்பட்டு இந்த கப்பலின் சோதனை ஓட்டம் நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு நேற்று நடைபெற்றது. இந்த சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணி ஒருவருக்கு 5000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. வணிக வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பயணிக்க ஒருவருக்கு 7500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. அத்துடன் இந்த கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருவர் தம்முடன் 60 கிலோ வரையான பொதியை எடுத்து செல்லவும் 5 கிலோ வரையில் கைப்பையில் எடுத்து செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சோதனை ஓட்டம் முடிந்த பின்னர் பயணிகள் அனுமதி சீட்டுகளை முன்பதிவுகள் செய்ய முடியும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.